பவி, நீ போய் பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. சரி சித்தப்பா. என்ன மாமா பண்றீங்க? அத்தையோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த டாக்டருக்கு மெயில் பண்ண போறேன். அப்ப நிஜமாவே அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வராரா? இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? அவ்வளோ பிஸியான டாக்டரை நீ எப்படிடா பிடிச்ச? ஏய் கேக்குறல்ல, சொல்லுடா. நாங்க பிடிக்கல அத்தை. காயத்ரி பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சொல்லிதான் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னது சித்தியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. காலையில நாங்க பேசுறப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களே. சரி, அது இருக்கட்டும். நீங்க எப்ப அங்க போனீங்க? இப்பதான் டாக்டர் கிட்டயும் போன்ல பேசிட்டாங்க. 10 நாள்ல வந்துருவாராம். ஏய், நீ உண்மையதான் சொல்றியா? உனக்கு தான் அவங்கள கண்டாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் எப்படி நீ அங்க போன? அதான் மாமா சொன்னாரு, அத்தை குணமாகிற விஷயத்துல எந்த ஈகோவும் பார்க்காதேன்னு. அதான் நாங்களே ஒரு தடவை நேர்ல பார்த்து இந்த ஹெல்ப்பை கேட்கலான்னு போனோம். அவங்களும் சரின்னு சொல்லி டாக்டர் கிட்ட பேசிட்டாங்க. அது எப்படி மாமா? நாங்க கேக்குறப்ப முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க கேக்குறப்ப சரின்னு சொன்னாங்க. என் பேரை டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே டாக்டர் இங்க வரத நான் கேன்சல் பண்ணிடுவேன். நமக்குள்ள நடந்த இந்த டீலிங் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே கூடாது. ஏய், உன்னை தாண்டா கேக்குறோம். எங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னவங்க உங்ககிட்ட எப்படி முடியும்னு சொன்னாங்க? அதுவும் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? அது வந்து சித்தப்பா, அத நான் சொல்றேன். காயத்ரி பாட்டி நீங்க கேட்டு முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த மரியாதையுமே கிடையாது. அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்பவாச்சும் அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏய், நிறுத்து முதல்ல. நீ சொல்ற மாதிரி அத்தை எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி நீ கேட்டு அவங்க எதுக்காக ஹெல்ப் பண்ண ஒத்துக்கணும்? அத நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும்.